Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த அல்ட்ரா கிளாம் தீபாவளி மேக்கப் லுக் எப்படி பண்ணணும்னு காட்ட போகிறேன். இன்னைக்கு நான் பீச்சி அண்ட் சில்வர் டோனில் தான் போயிருக்கேன். ஸோ வாங்க எப்படி இதை லுக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் இந்த பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு லைட் வெயிட் ஆன மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின் பீப்புள். அடுத்தது ப்ரைமருக்கு பதிலாக நான் அந்த எல்ஏ கலர் செட்டிங் ஸ்ப்ரேவை நான் எடுத்து என்னோடய ஃபேஸில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே என்ன பண்ணணுன்னா மேக்கப்பை லாஸ்ட் பண்ணுற ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ நான் அதை முன்னாடி ப்ரைமருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கன்சீலர் பேலட்டில் அந்த கரெக்டர் பீச்சி டோன் கலர் கரெக்டரை எடுத்துகிட்டு எனக்கு கண்ணு கீழே அண்டு எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சுக்கு பதிலாக நான் இந்த தடவை பீச் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேலட்டை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ் வெல். பார்க்கலாம், இன்னும் 2-3 தடவை யூஸ் பண்ணால் என்னால் ஒப்பீனியன் சொல்ல முடியும். அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு இந்த பெல்லா வாஸ்டே ஃபவுண்டேஷன் க்ரெம் சில்க் அப்படின்ற ஷேடில் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ரஷில் தான் எடுத்து அப்ளை பண்ணலான்னு நினச்சேன். பட் ரொம்ப லிக்விட் ஃபார்மில் இருந்ததுனால ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி நான் ஃபிங்கரில் டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் மீடியம் கவரேஜ் கிடைக்கும். அதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் 2 தடவை ட்ரை பண்ணால் என்னோடய ஒப்பீனியன் என்னால் கொடுக்க முடியும் ப்ராப்பராக. பட் யூஸ் பண்ண வரைக்கும் ஓகே. கன்சீலருக்கு இந்த வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் ஸ்பாட்ஸ்லலாம் நான் இது அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது என்னோடய ஷேட் கன்சீலர். ஸோ ஸ்பாட்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மினி பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அதே கன்சீலர் பேலட்டில் 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி இது லைட்டர் ஷேட் ஹைலைட்டிங் ஷேட் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னோடய கண்ணு கீழே அண்ட் நோஸ் பிரிட்ஜ் சின் ஐப்ரோ சுற்றி ஃபுல்லாக நான் இந்த கன்சீலர் ஷேட் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் ஐப்ரோஸ் ஆஃப் கேமரா தான் செய்ய போகிறேன். பட் முன்னாடி ஐப்ரோஸ் பண்ணதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு ஐப்ரோ பண்ணால் அதுவும் நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணுறதை விட எனக்கு இந்த டெக்னிக் பிடிச்சிருக்கு. அடுத்தது இந்த கவர்ஃபெக்ஸ் லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு நான் பேக்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஐ ஷேடோஸ் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது ஃபால் அவுட்ஸ் ஏதாவது விழுந்தாலும் அந்த பவுடரில் தான் விழும். ஐ ஷேடோ பேஸ்க்கு இங்கே நெக்ஸ்டோட ஐ ஷேடோ பேஸ் எடுத்துகிட்டு என்னோடய கண்ணில் ஸ்கின் டோன் அப்படின்ற ஷேட் தான் இது. ஸோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற ஷேட். ஸோ அதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் பவுடரால் செட் பண்ணிவிட்டு இந்த டேப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ளூ எக்ஸஸ் எப்போவுமே எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு வி ஷேப் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீஸில் இந்த morphe பேலட்லேருந்து ரஷ் அப்படின்ற ஷேட் எடுத்து க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணதே பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப்பில் அப்ளை பண்ணுவேன். ஸோ லாஸ்ட்டில் டேப் எடுக்கும் போது அழகாக அந்த ஒரு ஃபார்மேஷன் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துகிட்டு இன்னொரு டைனி ஐ ப்ரஷில் க்ரீஸில் இன்னும் டார்க்காக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். என்னடா இது இவ்வளோ திக்காக அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ணாதீங்க, லாஸ்ட்டில் சூப்பராக வரும். இப்போ நம்ம அதை பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். எக்ஸஸ்லாம் அண்ட் எட்ஜஸ்லாம் டிஃப்யூஸ் ஆகிடும். ப்ரௌபோன் கிட்ட ஷேடோ கொஞ்சம் நிறையா வந்துருச்சு. ஸோ மைசெலர் வாட்டர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இயர்பட் வச்சு. இப்போது கன்சீலர் எடுத்துகிட்டு கட் க்ரீஸ் பண்ண போகிறோம். கட் க்ரீஸ் பண்ணும்போது அந்த நம்ம அப்ளை பண்ண ஷேடோ மட்டும் க்ரீஸில் இருக்க ஷேடோ மட்டும் அழகாக தெரியும். இப்போது அந்த ஷேட் ஸ்விஸ் பியூட்டி பேலட்லேருந்து அந்த ரோஸ் கோல்ட் பீச் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய லிட்டில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் முன்னாடியே அப்ளை பண்ண ஷேட் சீக்ரெட் அதை நான் அவுட்டர் கார்னரில் வி ஷேப்பில் கொண்டு வரேன். பேல் சில்வரி டோன் ஐ ஷேடோவை அவுட்டர் கார்னர் கலருக்கும் லிட் கலருக்கும் நடுவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஃபுல் கிளாம் தெரிகிற மாதிரி. அண்ட் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அல்ட்ரா கிளாமாக மாற்றுறதுக்காக கிளிட்டர் ஐலைனர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போது நார்மலாக அந்த ஐலைனரோட டேப் ஹெல்ப் வச்சு நான் லைட்டாக விங் லைனர் பண்ணிக்க போகிறேன். இப்போ டேப் எடுத்திங்கன்னா பாருங்கள் அழகாக அந்த வி ஷேப் தெரியுது. பட் எட்ஜஸ் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது அப்படின்றதால பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ லேஷ் நல்லா கர்ல் பண்ணிவிட்டு கிங் பவுடரையும் எடுத்து விட்டுடலாம். ஐலாஷ் நான் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ப்ளம் காஜல் எடுத்துகிட்டு அவுட்டர் தேர்ட் மட்டும்தான் நான் இங்கே லைன் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக கண்ணு உள்ளே போக போகிறது இல்லை. இப்போது அந்த ப்ரஷ் வச்சு அதை பிளெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸ் ஹார்ஷாக இல்லாமல் இருக்கும். இப்போ சீக்ரெட் ஷேட், அதாவது இந்த அவுட்டர் கார்னர் போட்டோம்ல அந்த ஷேடை வச்சே நம்ம கீழே லேஷ் லைனில் அப்ளை பண்ணி ஸ்மோக் அவுட் பண்ணி இப்போ இன்னர் கார்னருக்கு பிங்க் டோன் ஹைலைட்டர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ப்ரா போன்லேயும் அதே தான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்களா அந்த ஐ லுக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மஸ்காரா ஃபால்ஸ் லேஷஸ் வந்து நேச்சுரல் லேஷஸை பிளெண்ட் பண்ணுறதுக்கு மஸ்காராவை அப்ளை பண்ணிவிட்டு லோவர் லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் கவரேஜ் வேணும் எனக்கு ஃபேஸில். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பவுடர் எடுத்துகிட்டு வாட்டன் இட்டாலி பிராண்ட் ஃபவுண்டேஷன் பவுடர் எடுத்துகிட்டு கண்ணு கீழே அண்ட் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவோம் பேசிக்லி அங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இந்த பவுடர்லாம் மெல்ட் பண்ணி பிளெண்டரால் புஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரான்சர் இந்த 2 ஷேடையும் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணி அண்ட் நோஸ் கான்டோர் கூட பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரே டோன், இன்னொன்று வந்து ரெட் டோன். ஸோ மிக்சடாக பண்ணும்போது ரொம்பவே அழகாக வந்துச்சு. அண்ட் நோஸ்க்கு நான் கிரே டோன் ப்ரான்சர் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். ரெட்டிஷ் டோன் அப்ளை பண்ணக்கூடாது மூக்கு சைடில். இப்போ ப்ளஷ்க்கு அந்த பீச் அண்ட் பிங்க் ஷேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஆப்பிள்ஸ் சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு இந்த பிங்க் டோன் சட்டில் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சட்டிலாக இருக்கும். நெக்ஸ்ட் லிப் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஒரு லிப் லைனர் டெண்டர் ப்ரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேட் அதில் நான் லைன் பண்ணி லைட்டாக ஃபில்லனும் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதுக்கு மேலே இந்த ஷேட் லிக்விட் லிப்ஸ்டிக் மஸ்க் அப்படின்ற ஷேட் இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஜுவல்லரிக்கு பார்த்தீங்களா சில்வர் டோன் நெக்லஸ் அண்ட் ஜும்கா அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க அண்ட் காமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி பிடிச்சிருந்த லுக் அப்படின்ட்டு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.